Hello friends, welcome back to Manoj, Calibre. நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் கத்துக்க போறோம். இதுல உள்ள சென்டென்சஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த டவுட்ஸ் பிளஸ் இதுல உள்ள சென்டென்சஸ் எல்லாமே பலருக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஜெனிஷா கேட்டிருக்காங்க, குப்புற படுக்காத மல்லாந்து படு. குப்புற படுக்காத மல்லாந்து படு, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குப்புற படுக்காத, கவிழ்ந்து படுக்காத, இதெல்லாம் இங்கிலீஷில் நம்ம டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டமக், டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டமக் அப்படின்னு சொல்லலாம். குப்புற படுத்து தூங்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் டோன்ட் ஸ்லீப் ஆன் யுவர் ஸ்டமக், டோன்ட் ஸ்லீப் ஆன் யுவர் ஸ்டமக் அப்படின்னு சொல்லலாம். மல்லாந்து படு, மல்லாக்கா படு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் லை ஆன் யுவர் பேக், லை ஆன் யுவர் பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லீப் ஆன் யுவர் பேக், ஸ்லீப் ஆன் யுவர் பேக் அப்படின்னு சொல்லலாம். சிலர் ஒரு பக்கமாக தலை வச்சு படு, அல்லது என்ன சொல்லுவாங்க பக்கவாட்டில் சாஞ்சு படு, ஒரு கழிச்சு படு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கிலீஷில் ஸ்லீப் ஆன் யுவர் சைட், ஸ்லீப் ஆன் யுவர் சைட் ஆர் லை ஆன் யுவர் சைட், லை ஆன் யுவர் சைட் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வலது பக்கமாக தலை வச்சு படு, இடது பக்கமாக தலை வச்சு படுன்னுலாம் சொல்லுவாங்க. பொதுவாக இடது பக்கமாக தலை வச்சு படு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்லீப் ஆன் யுவர் லெஃப்ட் சைட், ஸ்லீப் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபாலிஹா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, என் காலில் முள்ளு குத்திருச்சு, என் காலில் முள்ளு குத்திருச்சு அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இங்கிலீஷில் a thorn has pricked my foot, a thorn has pricked my foot அப்படின்னு சொல்லலாம். பிரிக் அப்படின்னா முள் குத்துறது அல்லது ஊசியால் குத்துறது அப்படின்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she pricked the balloon with a pin அப்படின்னா அவள் ஒரு ஊசி வச்சு அல்லது ஒரு பின்னை வச்சு பலூனை குத்துனா அப்படின்னு அர்த்தம். she pricked the balloon with a pin. அதே போல் the nurse pricked my finger to draw blood, the nurse pricked my finger to draw blood அப்படின்னா நர்ஸ் ரத்தம் எடுக்கிறதுக்காக என்னோட ஃபிங்கரை ஊசியால் குத்துனாங்க அப்படின்னு அர்த்தம். குக்கரில் 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணு அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. turn off the stove after the second whistle from the cooker, turn off the stove after the second whistle from the cooker அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மின் தடை, நாளைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மின் தடை அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. tomorrow there is a power outage from morning till evening, tomorrow there is a power outage from morning till evening அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா tomorrow there is a power cut from morning till evening, tomorrow there is a power cut from morning till evening அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா PS ராமன் கேட்டிருக்கிறாரு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீங்கள் சொல்லலாம் ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் அ பேபி பாய், ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் அ பேபி பாய் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த செய்தியை மற்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், ஐ எம் ப்ளீஸ்ட் அனௌன்ஸ் த பர்த் ஆஃப் மை பேபி பாய், ஐ எம் ப்ளீஸ்ட் அனௌன்ஸ் த பர்த் ஆஃப் மை பேபி பாய் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் பீன் பிளஸ்ட் வித் அ பேபி பாய், I have just been blessed with a baby boy அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வினோ சிந்து கேட்டிருக்கிறாங்க, தெரியாமல் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், தெரியாமல் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அதாவது சில பேர் இன்டென்ஷனலாக ஒருத்தவங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க, ஃபோனில் எங்கேயாவது கை டச் ஆகி கால் போயிடும். அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் உங்களுக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, ஐ கால்ட் யூ பை மிஸ்டேக், ஐ கால்ட் யூ பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆக்சிடென்டலி கால்ட் யூ, ஐ ஆக்சிடென்டலி கால்டு யூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அப்துல் மாலிக் கேட்டிருக்கிறாரு, அவனை லேசாக எடை போட்டுறாத, அவனை லேசாக எடை போட்டுறாத அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை இங்கிலீஷில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பொங்கீஸ்வரி கேட்டிருக்காங்க, அவன் தலையில் ஒரு கொட்டுவை அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இங்கிலீஷில் ரேப் ஆன் இஸ் ஹெட் வித் யோர் நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேப் ஆன் இஸ் ஹெட் வித் யோர் நக்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேப் அப்படின்றது ஓகே கொட்டுறது அல்லது அடிக்கிறது அல்லது ஹிட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். வித் யோர் நக்கிள்ஸ்னால் ஸோ இதுதான் நக்கிள்ஸ், ஓகே இந்த ஜாயின்ஸ்லாம் நக்கிள்ஸ்னு அர்த்தம். அப்போ ரேப் ஆன் இஸ் ஹெட் வித் யோர் நக்கிள்ஸ் அப்படின்னா அவன் தலையில் ஒரு கொட்டுவை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லையா நாக் ஆன் இஸ் ஹெட் வித் யோர் நக்கிள்ஸ், நாக் ஆன் இஸ் ஹெட் வித் யோர் நக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா லியோ லெஸ்லிஸ் கேட்டிருக்கிறாரு, முடி ஒரே சிக்கலாக இருக்குது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை இங்கிலீஷில் த ஹேர் இஸ் இன் அ டேங்கிள், த ஹேர் இஸ் இன் அ டேங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா த ஹேர் இஸ் டேங்கிள்டு, த ஹேர் இஸ் டேங்கிள்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் யமுனா சக்திவேல் கேட்டிருக்காங்க,
டஸ்டர் கிளாத் மக்கி போச்சு. டஸ்டர் கிளாத் மக்கி போச்சு அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே அந்த சில டஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா துணியில் செஞ்சுருப்பாங்க. ஸோ துணியால் செஞ்ச பொருள் மக்கி போச்சுன்னா அல்லது நஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஓன் அவுட்ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தலாம். ஓன் அவுட் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டஸ்டர் கிளாத் மக்கி போச்சு அப்படின்னா அது இங்கிலீஷில் த டஸ்டர் கிளாத் இஸ் ஓன் அவுட். த டஸ்டர் கிளாத் இஸ் ஓன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அந்தோனி சாமின்றவர் கேட்டிருக்கிறாரு டீயை ஆத்தி குடி அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை இங்கிலீஷில் கூல் டவுன் த டீ அண்ட் ட்ரிங்க். கூல் டவுன் த டீ அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். பாலை ஆத்தி குடி அப்படின்னா கூல் டவுன் த மில்க் அண்ட் ட்ரிங்க். கூல் டவுன் த மில்க் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து கூல் த டீ அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா கூல் அப்படின்றது ஒரு பொருளை ஜில்லுன்னு ஆக்குறது. ஓகே, ஒரு பொருளை ஜில்லுன்னு ஆக்கி குடிக்கிறது. எடுத்துக்காட்டு கூல் காஃபி போல் கூல் டீ போல் பண்ணி குடிக்கிறது. ஆனால் கூல் டவுன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஹாட்டாக இருக்கிற ஒரு பொருளை லெஸ் ஹாட்டாக மாற்றுறது. கூல் டவுன் அப்படின்றது ஹாட்டாக இருக்கிறத லெஸ் ஹாட்டாக மாற்றுறது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா கூல் டவுன் த டீ அண்ட் ட்ரிங்க், கூல் டவுன் த மில்க் அண்ட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வீரேந்திரகுமார் கேட்டிருக்கிறாரு நான் காலையில் யார் முகத்தில் முடிச்சுன்னே தெரியல அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை நம்ம இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ ஹூஸ் ஃபேஸ் ஐ லுக்ட் அட் as soon as I woke up this morning அப்படின்னு சொல்லலாம். I don't know whose face I looked at as soon as I woke up this morning அப்படின்னு சொல்லலாம். or I don't know whose face I looked at just after waking up this morning. I don't know whose face I looked at just after waking up this morning அப்படின்னு சொல்லலாம். or I don't know whose face I saw on waking up this morning. I don't know whose face I saw on waking up this morning அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜி ஜெயந்தி கேட்டிருக்கிறாங்க நீ திருந்தவே மாட்டேன்றதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கிலீஷில் யூ வில் நெவர் சேஞ்ச். யூ வில் நெவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ மாறவே மாட்ட, நீ திருந்தவே மாட்ட அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது. அப்படி இல்லைன்னா யூ வில் நெவர் மெண்ட் யுவர் வேஸ். யூ வில் நெவர் மெண்ட் யுவர் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ உன்னுடைய வழிகளை அல்லது உன்னுடைய நடவடிக்கைகளை உன்னுடைய பிஹேவியரை நீ மாற்றிக்கவே மாட்ட அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. நீ திருந்தவே மாட்டேன்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக சொல்லணுன்னா யூ வில் நெவர் ரிஃபார்ம் யுவர் செல்ஃப். யூ வில் நெவர் ரிஃபார்ம் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கணேஷ் குமார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஈ மொய்க்குது. ஈ மொய்க்குதுன்றதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 3 விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுட்டு இருக்குது. ஓகே, சாப்பாடு இருக்குது. அது மேலே சுற்றி ஓகே அதை சுற்றி ஈ மொய்ச்சிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் ஸ்வாமிங் அரவுண்ட் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் ஸ்வாமிங் அரவுண்ட் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா ஃபுட்டு இருக்குது, இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் ஓகே அது மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் லேண்ட் ஆகும், அந்த ஃபுட்டில் வந்து உட்காரும். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் லேண்டிங் ஆன் த ஃபுட். த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் லேண்டிங் ஆன் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் ஏற்கனவே அந்த ஃபுட் மேலே சாப்பாடு மேலே உட்காந்துருக்கு அப்படின்னா த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் சிட்டிங் ஆன் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். த ஹவுஸ் ஃப்ளைஸ் ஆர் சிட்டிங் ஆன் த ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஈ அடின்றது இங்கிலீஷில் ஸ்வாட் த ஃப்ளைஸ். ஸ்வாட் த ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஈ அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வாஸ் ஸ்வாட்டிங் த ஃப்ளைஸ். ஐ வாஸ் ஸ்வாட்டிங் த ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விஷால் தேவதாஸ் கேட்டிருக்கிறாரு நீ என் தெகிட்டாத ஸ்வீட். நீ என் தெகிட்டாத ஸ்வீட் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் யார் நினச்சி சொல்கிறாருன்னு தெரியல, பட் யார் நினச்சி சொன்னாலும் ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ அதை இங்கிலீஷில் நம்ம யூ ஆர் மை ஸ்வீட் தட் நெவர் க்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லி லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். யூ ஆர் மை ஸ்வீட் தட் நெவர் க்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ளாய்ன்றதுக்கு என்ன மீனிங்னா திகட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃபைனலாக ரோஷன் அஷ்ரஃப் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு சும்மா இரு அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை இங்கிலீஷில் நம்ம ரிமெயின் ஐடில். ரிமெயின் ஐடில் அப்படின்னு சொல்லலாம். ரிமெயின்னா இரு அப்படின்னு அர்த்தம், ஐடில்னா சும்மா அப்படின்னு அர்த்தம். அதே போல் பாம்பு படம் எடுத்து ஆடியது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கோப்ரா எக்ஸ்டெண்டட் இட்ஸ் ஹூட். த கோப்ரா எக்ஸ்டெண்டட் இட்ஸ் ஹூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா த கோப்ரா ரேஸ்ட் இட்ஸ் ஹூட். த கோப்ரா ரேஸ்ட் இட்ஸ் ஹூட் அப்படின்னு சொல்லலாம். That's all. If you like this video, give a thumbs up, leave a comment and subscribe for more videos. Thank you.